திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பிரசவம் முதல் இறுதி யாத்திரை வரை டோலி கட்டி தூக்கிச் செல்லும் பரிதாப நிலையில் வாழ்கின்றனர் நெக்னாமலை கிராம மக்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 914 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட நெக்னாமலை கிராமத்தில் 167 குடும்பங்களைச் சேர்ந்த 900 பேர் வசித்து வருகின்றனர். கடல் மட்டத்திலிருந்து 1200 அடி உயரத்தில் உள்ள மலை கிராமத்தில் சுமார் 500 வாக்காளர்கள் உள்ளனர். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளாகியும் இந்த கிராமத்துக்கு சாலை வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் டோலி கட்டி 7 கிலோமீட்டர் தூரம் உள்ள மலையடிவாரம் வரை தூக்கிச் செல்ல வேண்டும். இதன் பின்னரே வாகனங்கள் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இயலும். பிரசவம் முதல் இறுதி யாத்திரை வரை எல்லாம் இங்கே டோலி பயணம்தான். ரேஷன் பொருட்களை வாங்கிச் செல்வதிலும் சிரமத்தை சந்திக்கின்றனர் இந்த மலை கிராம மக்கள். இந்த ஆட்சிக்காக கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போக்கல பாதி வேலை மயக்கம் வந்தது. நல்லாக்கிறவங்க எனக்கு தண்ணி குடிப்பாட்டி மலைக்கு எடுத்துன்னு போகிறாங்க. ஜுரம்னு பார்த்தாலும் ஜோலி தான், ஒரு குழந்தை பார்த்தாலும் ஜோலி தான். நாங்கள் ஓடு போடக்குள்ள நாங்கள் செய்யணும் வராங்க. அப்போ யாரும் என்ன செய்யறதில்லை, எங்களை கண்டுக்கிறது இல்லை. நான் வெளி போட்டு கொடுக்குறேன், அது போட்டு கொடுக்குறேன், ஊரில் நான் ரேஷன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஏமாற்றி ஓட்டு வாங்கி வராங்க. ஏழாங்காலத்தில் எங்களை அந்த காட்டிலே சாக வைக்கிறாங்க. அதான் நான் சொல்ல முடியும். நெக்னாமலையில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே உள்ளதால் பலர் தொடக்க கல்வியோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். 5ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க வேண்டும் என்றால் தினமும் 14 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. ஒருவரை பாம்பு கடித்த நிலையில் டோலியில் அவரை தூக்கிச் சென்றனர். போகும் வழியிலேயே உயிர் போன பரிதாபம் நடந்தது. தேர்தல் நேரத்தில் அடிவாரத்தில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுவதால் வாக்களிக்க செல்லவும் மக்கள் விரும்பவில்லை. சாலை வசதி இல்லாததால் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மற்றும் பிற துறை அலுவலர்கள் இந்த பகுதிக்கு ஆண்டுக்கு ஓரிரு முறை மட்டுமே செல்கின்றனர். மற்றது அந்த ஊர்ல நாங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நீங்களும் எங்களாட்ட நீங்களும் உயிர் தானே, நீங்களும் நல்ல எவ்வளவு தூரம் பாக்குறீங்க. எங்க வீட்டு நிலைமைக்கு இது அந்த மாதிரி கீழே எங்க நிக்கிறாங்களா சொல்லுங்க? நாங்க 2 hour 3 hour நடக்கிறோம். அதான் நான் 12 மணிக்கு அரிசி பட்ட கூட ஒரு பொழுதாவது நாங்க போய் வீடு சேரோம். இந்த மாதிரி தள்ளாறு கேளுங்கெல்லாம் யாரும் முறுதில்லாங்க, யாரும் முடியாது. நேரத்துல எங்கன்னா உழுந்துக்குனாங்களா யாரோ முடியாதக்கு நாங்க வச்சுருக்க தண்ணியை கொடுத்து காப்பாத்தி அவங்களை இன்னும் பாருனாங்க. மலைப்பகுதியில் விளைவிக்கப்படும் பொருட்களை விற்பனைக்கு கொண்டு செல்வதிலும் சிரமம் உள்ளது. அவ்வப்போது அமைக்கப்படும் மண் சாலையும் மழைக்காலங்களில் கரைந்து விடுகிறது. பலர் விவசாயத்தை கைவிட்டு கூலி வேலைக்காக வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று விடுகின்றனர். அன்றாட அடிப்படை தேவைக்கு மலை கிராம மக்கள் வேதனைக்கு உள்ளாகும் நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வாணியம்பாடி வட்ட வழங்கல் அலுவலர் கண்ணன் மற்றும் விற்பனையாளர் பிரேமாவிடம் கேட்டபோது, நெக்னாமலை மக்களுக்கு மலையடிவாரத்தில் உள்ள கொத்தக்கோட்டை பகுதியில் உள்ள ஊராட்சி மன்ற கட்டடத்தில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக தெரிவித்தார். சாலை வசதி இல்லாததால் அவ்வாறு செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மலை கிராம மக்கள் என்பதால் அவர்களுக்கு பயோமெட்ரிக் விரல் ரேகை பதிவு முறை தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் இமானுவேல் பிரசன்னகுமார்.